வணக்கம். இன்னைக்கு வீடியோவுல நவ கிரகங்களின் இளவரசன் வித்யாகாரகன் கலைகளில் ஒருவர் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கும் புத்திசாலித்தனத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வருவதற்கும் சாதுரியமான ஆள் அப்படிங்கிற பெயர் வாங்குவதற்கும் சமயோகித புத்தியால் பல்வேறு காரியங்களை சாதித்துக் கொள்ளும் சாதுரியமிக்க ஒரு நபராக வருவதற்கு இந்த வித்யாகாரகனான புதனின் அனுகிரகம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம குரு பயிற்சியை பார்க்கிறோம், சனி பயிற்சியை பார்க்கிறோம், ராகு கேது பயிற்சியை கூட பார்க்கிறோம். ஆனால் புதன் பெயர்ச்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். எல்லா கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கும் அந்த பலன்கள் நமக்கு முழுசா வந்து சேருவதற்கும் இந்த புதனின் அனுகிரகம் ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தர் நடிப்புல உயர்ந்த இடத்துக்கு வரார், பாடல் பாடுவதில் வித்தகராக இருக்கிறார், பாடல் எழுதுவதில் வல்லவர், இசை அமைப்பதில் மிக சிறந்தவர், இவர் சர்க்கஸ்ல ஒரு மிகப்பெரிய கலைஞர், எல்லோரையும் மயக்குவதில் மிகப்பெரிய ஆள், இவர் ஒரு மிகப்பெரிய மெஜிஷியன், இவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், இப்படியெல்லாம் ஒரு தனி திறமையால் ஒருவர் பெயர் வாங்குறார். அவரின் தன் திறமையால் மட்டுமே வெற்றி அடைகிறார்னா அந்த இடத்துல புதனின் அனுகிரகம் கண்டிப்பா இருக்கணும். உங்க ஜாதகத்துல புதன் வலிமையாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தோல்வியின் நிலைக்கு கூட போயிட்டு அந்த விளிம்புக்கு போயிட்டு மீண்டும் திரும்பி வெற்றி அடைவதற்கு இந்த புதன் மிக பெரிய அளவில் உதவிகரமாக இருப்பார். அதனாலதான் ஜோதிடத்திலையும் சரி, விளையாட்டாக கிராமத்திலும் அதிகமா பயன்படுத்துறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு. அதுக்கு காரணமே பொன்னோ பொருளோ கிடைப்பது கூட ஈஸி, ஆனா இந்த புதனின் அனுகிரகம் கிடைக்கிறது கஷ்டம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த புதன் ஜனவரி 4ஆம் தேதி காலை 11:55க்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த புதன் 30 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். அப்ப தனுசு ராசியில் 30 நாட்கள் இருந்து பல்வேறு மாற்றங்களை, பல்வேறு குணங்களை, பல்வேறு தனி திறமைகளை ஒவ்வொருவருக்கும் வாரி வாரி வழங்க போகிறார். இந்த புதன் தான் தொழிலில் கணினியை இயக்கக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடியவர். அக்கௌண்டன்ட் சொல்லக்கூடிய இந்த கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவர்கள், ஆடிட்டர்கள், இது எல்லாமே இந்த புதனின் தொழில வரும். புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள், கன்சல்டன்ட், இவங்க எல்லாமே இந்த புதனின் காரகத்துவத்தில் வரக்கூடியவர்கள். இந்த புதன் தான் கலைத்துறையை குறிக்கக்கூடியது. புதன் கணினியில் நீங்க என்ன ஒரு வித்தகராக இருந்தாலும், ஒரு சிலர் செல்போன்ல ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்காமையே அவங்களே பார்த்து ஈஸியா கத்துக்குவாங்க. அதனாலதான் மிதுன ராசி, கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை ஈஸியா கத்துக்குவாங்க. ஒரு விஷயத்தை பார்த்ததை உடனே அப்படியே செய்ய முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியில அவங்க மற்றவங்களை விட நல்ல பலன் பெறுவாங்க, மற்றவர்களோட பாராட்டையும் பெறுவார்கள். அதுக்கெல்லாம் காரணம் அவர்களின் ராசி அதிபதி புதன். இந்த புதன் அளவில் சிறிய கிரகம். இப்ப நவ கிரகங்கள் சிறிய கிரகம்னா அது இந்த புதன் தான். இந்த புதன் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவர்கள் எந்த நேரத்திலையும் எவ்வளவு பெரிய சிக்கலையும் ஈஸியா ஜெயித்து வெளியில் வந்து விடுவார்கள். இவரை போல ஒருத்தர் இல்ல, இந்த திறமை போல் இன்னொரு திறமை உள்ள நபரை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிற பெயரை யாரெல்லாம் பெறாங்களோ, அது பாடல், இசை, பாட்டு, நடனம், சிற்பி, மிமிக்ரி, மேடை நாடக கலைஞர்கள் அல்லது எந்த துறையில் தனித்துவமாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த புதன் என்னென்ன பலன்களை எப்படியெல்லாம் தரப்போகுது, யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த நவ கிரகங்கள்ல புதன் ஒண்ணுதான் சூரியனுக்கு மிக அருகிலேயே பயணம் செய்யும். நிறைய பேர் ஜாதகத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கும், அல்லது சூரியனும் புதனும் பக்கத்து பக்கத்திலேயே இருக்கும். அதுக்கு காரணம் சூரியனை மையமாக வைத்து சுழலக்கூடிய கிரகம் இந்த புதன். நவ கிரகங்களில் சூரியனின் வெப்பத்திற்கு எதிரில் மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் புதன். நீங்க நவ கிரகங்களை போய் நீங்க கோவில்ல சுத்தி வரும்போது பார்க்கலாம், சூரியன் கிழக்கு திசை பார்த்து நிறைய கோவில்கள்ல வச்சிருப்பாங்க. அந்த கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய சூரியனின் வெப்பத்துக்கு அருகாமையில் சூரியனின் பார்வை படும்படியாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த புதன். அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம், சூரியனின் வெப்பத்தை எந்த கோள்களும் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் இந்த புதன் சூரியனின் வெப்பத்தோடு இருந்து பல்வேறு பலன்களை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்த புதன் சூரியனோடு தனுசு ராசியில் ஜனவரி 4ஆம் தேதி போய் இணைவு பெறுகிறார். இந்த ஜனவரி 4ஆம் தேதி சூரியனோடு புதன் இணைவதற்கு ஒரு மிகப்பெரிய யோகம் உண்டு. அந்த யோகத்துக்கு பெயர் புதாதித்ய யோகம். புதன் பிளஸ் ஆதித்யன் அப்படின்னா
சூரியன். ஆதித்யன் அப்படின்னாலே சூரியன். அப்ப புதனும் சூரியனும் இணைந்து கொடுக்கக்கூடிய இந்த யோகத்திற்கு பெயர் புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவர்கள் எல்லாம் ஒரு கலையில் வித்தகராக, தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்ப்பதில் வல்லவராக, இவ்வளவு நாள் விடை கிடைக்காத ஒரு சிக்கலுக்கு, இடியாப்ப சிக்கலுக்கு விடை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை இந்த புதாதித்ய யோகம் ஏற்படுத்தி தரும். புதனை அசால்ட்டா எடுத்துக்கிறதை விட புதனின் நெளிவு சுழிவுகளை, புதனை கவனமாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் உச்சபட்ச வெற்றியை அடையலாம். எந்த தடை வந்தாலும் சரி, 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, ராகுவோ, கேதுவோ, எந்த கிரகம் தோஷம் கொடுத்தாலும் அந்த தோஷத்திலிருந்து அப்படியே ரொம்ப நளினமாக வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு இந்த புதனின் அனுகிரகம் ரொம்ப 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 அவசியம். இந்த புதன் ஒரு மனிதனின் இளமையான தோற்றத்தை குறிக்கக்கூடியவர். கிரகங்களில் சிறிய கிரகமாக இருப்பதாலும் இந்த கிரகம் மிக 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 இளமை தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. யார் ஒருவரின் ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்கோ அவர்கள் 60 வயதில் கூட ரொம்ப இளமையான தோற்றத்தோடு காணப்படுவார்கள். மார்க்கண்டேயருக்கு இந்த புதனின் அனுகிரகம் பெரிய அளவில் இருந்ததால் அவரை என்றும் மரணத்தை காணாத மார்க்கண்டேயர்னு சொன்னோம். அப்படிப்பட்ட இந்த புதன் பல்வேறு ஏற்றங்களை, பல்வேறு மாற்றங்களை, பல ராசிக்கு தீராத சிக்கல்களை தீர்த்திருக்கு, பல்வேறு ராசிக்கு இன்னல்களை நீக்கியிருக்கு, பல்வேறு ராசிக்காரர்களை ஒரு துறையில் நம்பர் 1 பொசிஷனை கொடுக்கிறது இந்த புதன் தான். இது உங்களுக்கு என்ன தரப்போகுது? உங்களுக்கு என்ன ஏற்றத்தை தருது? இந்த புதாதித்ய யோகம், இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த 30 நாளில் எண்ணற்ற மாற்றத்தை, ஏராளமான மாற்றத்தை, அருமையான வாய்ப்புகளை, பல்வேறு வாய்ப்புகளை பிரகாசமாக தருவார்கள். அதை சரியாக பயன்படுத்தினால் பல நபர்கள் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு காரணமான யோகம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இதை மற்ற உறவினர்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதுல வேணாலும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசிக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து தரக்கூடிய புதாதித்ய யோகம் தனுசு ராசியில இது நிகழுது. இந்த புதாதித்ய யோகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம், சூரியன் தான் உங்க ராசி அதிபதி, புதன் தான் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஒருவர் ஜாதகத்தில் பண வரவையும் பண புழக்கத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 2 தான். 12 கட்டத்துல ஒன்னு 2ஆம் இடம், இன்னொன்னு 11ஆம் இடம். உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியும் புதன் தான், 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் புதன் தான். ஒரே ஒரு கிரகம் தான் நவ கிரகத்துல தன் வீட்டிலேயே ஆட்சியும் உச்சமும் பெறும். காரணம், தனித்து நின்றாலும் தான் கொடுக்கக்கூடிய பலன்களை சிந்தாமல் சிதறாமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர் புதன். அவர் உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்து 5ஆம் இடத்தில் யோகத்தை தருகிறார். அந்த யோகம் தான் புதாதித்ய யோகம். யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புத யோகம். 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் தொடர்பு பெறும் பொழுது ஒருவருக்கு வாழ்க்கை செட்டில் ஆயிடும். பெரிய அளவிலான பணத்தை, வாழ்க்கையிலேயே அதிகப்படியான பணத்தை பார்க்கும் காலமாக இருக்கும். உங்க பிறந்த கால ஜாதகத்துல தசாபுத்தி இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நீங்க தான் கோடீஸ்வரர், நீங்க தான் மல்டி மில்லியனியர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த புதன் பெயர்ச்சிங்கிறது 12 ராசிகளில் நம்பர் 1 பலன் யாருக்கு கொடுக்கும்னா சிம்ம ராசிக்கு தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த புதன் சூரியன் சேர்க்கை 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிகழ்கிறது. நான் செஞ்ச தான தர்மம் எனக்கு வேலை செய்யல, எப்ப எனக்கு வேலை செய்யும்? தான தர்மங்கள் நான் செஞ்சது வீணாயிடுச்சா? கடவுளின் கடைக்கண் பார்வை எனக்கு எப்ப கிடைக்கும்? இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இந்த புதாதித்ய யோகத்தை நிகழ்த்துகிறார்கள். 30 நாட்கள் இந்த யோக பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா புதன் 5ஆம் இடத்தில் 30 நாட்கள் இருப்பார். இந்த 30 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் உங்க வாழ்க்கையில மாறிட்டே வரும். பண வரவா 1 by 1 வந்துட்டே இருக்கும். ஏற்கனவே பணம் வரல, ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்தோம், கஷ்டம்னு வந்தா கொடுத்தேன், திருப்பி கொடுக்கலையா, இப்ப போய் கேளுங்க கிடைக்கும். எம்எல்எம்ல சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு பணம் போட்டோம், போட்டது போட்டபடி இருக்கு, வருமானு கூட தெரியலையா, இப்ப வரும். அதே மாதிரி ஃபாரெக்ஸ்ன்னு சொன்னாங்க, என்னென்னமோ பேரை சொன்னாங்க, எதையோ காமிச்சாங்க, இந்த பேப்பரை காமிச்சாங்க, இவ்வளவு போட்டா அவ்வளவு வருனாங்க, அவ்வளவு போட்டா இவ்வளவு வருனாங்க, இப்ப போட்ட பணமே வரல. அந்த மாதிரி நிலைமையில சிக்கி கொண்டவர்கள் வெளியில் வருவதற்கு இந்த 30 நாட்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பணம் கொடுத்த சிக்கல்,
பண கமிட்மெண்ட்ல சிக்கல், எம்டி செக் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க, எம்டி செக் கொடுத்து வழக்கு நடக்குது. அந்த வழக்கெல்லாம் முடிச்சுக்கிறதுக்கு இந்த 30 நாள் தான் உங்களுக்கு சூப்பர் பீரியட். இப்ப அதுக்கு முயற்சி பண்ணுங்க, நடந்துரும். பண வரவு அதிக அளவுல இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப தொழில் வியாபாரம் உறுதியாக வளரும். வேலையில இன்கிரிமெண்ட் வரும். ஏற்கனவே சம்பளம், இன்சென்டிவ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. நீங்க செய்த சாதனைக்கு உங்களுக்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கல, கண்டிப்பாக இப்ப கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது அரசின் பாராட்டுகள், அரசோட அவார்ட்ஸ் வரணும், விருதுகள் வரணும் அப்படின்னா இப்ப அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா வரும். போன வருஷமே எனக்கு கிடைச்சிருக்கணும், ஏதோ ஒரு காரணம், யாரோ ஒருத்தர் சரியா சொல்லல அல்லது ஏதோ ஒரு ரீசன்ல வரலன்னா அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த 30 நாள் அதற்கான வாய்ப்பு வந்தா நீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, கிடைச்சிடும். அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான். அரசியலில் அதிகமாக இருக்கக்கூடியவர்களும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களே. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் அரசியலில் கடந்த சில வருடங்களாக, ஏன் கடந்த சில மாசமாவே கடுமையான மன உளைச்சல் இருப்பீங்க. அதையெல்லாம் சரி செஞ்சுக்கலாம். அரசியலில் விடை கிடைக்கல, ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை, நான் சோர்ந்து போயிட்டேன், என்னமோ முன்ன மாதிரி ஆக்டிவா இல்லைன்னா இப்போ வேகம் எடுக்கலாம். நிச்சயமாக அரசியலில் மீண்டும் ஒரு ரவுண்டு வரலாம். அரசியலில் உயர்ந்த இடத்துக்கு வரலாம். நினைத்த பதவி கிடைக்கும். நினைத்த இடத்திற்கு உங்கள் கட்சியை, உங்கள் அமைப்பை உயர்த்தலாம் அல்லது உங்க அமைப்பில் நினைத்த இடத்திற்கு நீங்க உயரலாம். ஆனா இந்த காலகட்டத்தை கரெக்டா நீங்க பயன்படுத்தணும். ஏன்னா 11ஆம் இடம் தான் ஆசை நிறைவேறும் இடம். அப்ப அந்த ஆசை நிறைவேறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தின் அதிபதி புதன் உங்க ராசி அதிபதி சூரியனோடு இருக்கார். அப்ப உங்க ஆசையை அவர் நிறைவேற்றி தருவார். நிறைவேற்றி கொடுப்பார்னு சொன்னா முயற்சி செய்வது உங்க கையில இருக்கு. ஏன்னா புதன் தான் கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப முயற்சி செய்யணும்னு நினைச்சாலே புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். இந்த காலகட்டம், இந்த 30 நாள் நினைக்கிறது, நீங்க லேசா முயற்சி செய்யறது, இது 2 தான் நீங்க செய்யணும். எந்த தொழில் செஞ்சாலும் சரி, என்ன வியாபாரம், ஏன்னா எல்லாத்துலயுமே வளம், எல்லாத்துலயுமே நலம், எல்லாத்துலயும் வெற்றி, எல்லாத்துலயும் ஜாக்பாட். ஏன்னா 11ஆம் இடம் புதன், அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் 2ஆம் இடத்திற்கு அதிபதியும் உங்களுக்கு ஒருத்தரே. 2, 11 சேர்க்கைன்னு இதை சொல்லலாம். இதை வெறும் புதாதித்ய யோகம்னு சொல்லிட்டு கடந்து போறதை விட இது 2, 11ஆம் இடம் சேர்க்கைன்னு சொல்லிட்டாலே பண பரஸ்தானம்னு பேர் இதுக்கு. இந்த பண பரஸ்தான தொடர்பு உங்க ராசி அதிபதியோடு நிகழ்வதால், அது குருவின் வீடாகவும் இருப்பதால் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல நிம்மதி கிடைக்கும், சிக்கல் தீரும், பண வரவு பல மடங்கு உயரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம். ஆசை நிறைவேறும் இடம்னு சொல்லிட்டு எதெல்லாம் ஆசைப்பட்டாலும் நடக்கும். ஆசை எதை நம்ம இப்ப நடத்திக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அது கல்யாணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இடம் விற்கிறது, வண்டி வாங்கணும், புதுசா வண்டி வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன், இவ்வளவு நாள் வாங்கல, அல்லது பழைய வண்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒரு புது வண்டி நான் ஓட்டுறதுக்கு இல்ல, வாங்கலாம். சொகுசு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சூப்பரா உதவி செய்யும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்துல நீங்க இன்னும் வெற்றி அடைவதற்கு, இந்த வெற்றியை அதிகப்படுத்துவதற்கு, இதை சீக்கிரம் இந்த வெற்றியை அடைவதற்கு நீங்க செய்ய வேண்டியது இறை வழிபாடு. அந்த இறை வழிபாடுங்கிறது மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்க சத்யநாராயண பூஜையை இந்த 30 நாள்ல உங்க ஜாதகத்துக்கு உகந்த நாள் எதுன்னு தேர்ந்தெடுத்து செஞ்சிடுங்க. சத்யநாராயண பூஜையை வீட்டில் செய்வதை விட இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி ஆலயத்தில் செய்வது சிறப்பு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க ஜாதகப்படி என்னைக்கு சத்யநாராயண பூஜை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த 30 நாளை வெற்றியுள்ள நாட்களாக, பயனுள்ள நாட்களாக, பலன் தரும் நாட்களாக, அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக, அற்புதம் தரும் நாட்களாக, ஏற்றம் தரும் நாட்களாக, முன்னேற்றம் தரும் காலமாக, இப்படி அடுக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு மாத்திக்கிங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இனி இல்லை. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. மார்ச் மாசத்துல அஷ்டமச்சனி தொடங்குது. அஷ்டமச்சனிக்கு முன்னாடி எதையெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ, எதையெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கணுமோ அதை எல்லாத்தையும் இந்த 30 நாள்ல சரி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் போல் இன்னொரு காலகட்டம் வருவதற்கு இன்னும் 2.5 ஆண்டு காலம் காத்திருக்கணும். அப்ப இந்த கிரக அமைப்பை சரியாக பயன்படுத்தி எல்லாத்தையும் சரி பண்ணி செட்டில் பண்ணி வச்சுக்கிங்க. அஷ்டமச்சனி எதுவும் செய்யாது. அஷ்டமச்சனியில ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நீங்க ரொட்டீன் லைஃப் மட்டும் பார்த்தா போதும். இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.